Hello friends, welcome and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோல என்னுடைய சமையலறைக்கு தேவையான பொருட்கள்லாம் அதுவும் குறைந்த விலையில என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து 3 பர்னர் ப்ரீத்தி வேலண்டினோ கேஸ் ஸ்டவ் பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டவ்ஸ் வாங்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான டிப்ஸோடு சேர்த்து அந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். அண்ட் ஒரு புது சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கார்த்திகா ரெசிபீஸ் அப்படின்ட்டு. நம்மளுடைய இன்னொரு சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகா ரெசிபீஸ் சேனலுடைய லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. D-Martல குறைந்த விலையில் எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். கிளாஸ் ஜார்ஸ், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். மொத்தம் 4 இருக்கும். இது வந்து ஆஃபர் விலையில் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 99 rupees தான். இது மாதிரி நான் 3 sets வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ் ஜார். 4 கிளாஸ் ஜார் 99 rupees ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வாங்கினேன். இதை நம்ம வந்து இப்படியும் வச்சுக்கலாம், கிச்சனில் இப்படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு, அதனால வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸில் எனக்கு வந்து 4 சேர்த்து 99 கிடச்சதுனால நான் இதை வாங்கினேன். 3 sets வாங்கியிருக்கேன். அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா D-Martலேருந்து நான்ஸ்டிக் கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து இண்டக்ஷன்லேயும் சமைக்கலாம், ஸ்டவ்லேயும் சமைக்கலாம். இண்டக்ஷன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நான்ஸ்டிக் கடாய். இதோடைய ப்ரைஸ் D-Martோடைய ஸ்பெஷல் ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 rupees. உள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது, வெள்ளை இந்த மாதிரி இருக்குது. ஸோ 1000 rupeesக்கு மேலே காஸ்ட்லியாக ஒன்று வாங்கினா எப்படி இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் வரும். இதை வாங்கி எனக்கு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 6 months to 1 year வந்தால் தாராளமாக போதுமானது. அடுத்தடுத்து புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நான்ஸ்டிக் வாங்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாதுங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெஃப்லன் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டிங் சின்னதாக ஒரு கீரல் விழுந்துட்டாக்கா கூட அந்த பொருளை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுடணும். நல்லபடியாக உள்ளே இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். கீரல் விழுந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நான்ஸ்டிக் நான் புதுசாக வாங்கும்போதெல்லாம் நான்ஸ்டிக் வாங்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இந்த கடாயோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 795 ரூபா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. 795 rupees. 795 ரூபா உள்ள ஒரு கடாய் வந்து எனக்கு வெறும் 299, கிட்டத்தட்ட 300 rupees வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரைஸ்க்கு கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கடாய் வாங்கியிருக்கேன், பட் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் கோட்டிங்கோட வாங்கியிருக்கேன். அது என்ன கடாய்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த கடாய் தாங்க வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 395 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இதுலேயே போட்டிருக்காங்க, இதில் வந்து 5 layers ஆஃப் நான்ஸ்டிக் கோட்டிங்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ்க்கு வந்து கிரானைட் டெக்ஸ்டர் கோட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான கடாய் தான். இதுவும் இண்டக்ஷன் பேஸ் கடாய் தான். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா, அந்த கிரானைட் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்த மெம்பருக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்த்திகா ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து குக் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி நியூ விஷயங்கள், புது பாத்திரங்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த பாத்திரங்களில் சமைக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் பார்க்கலாம். அந்த சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் D-Martல வாங்கினது தான், ஒரு ஸ்ட்ரெயினர் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம வீட்டில் இருக்கிறது குட்டி சைஸ் தான். இப்போ சம்மர் சீசன்ன்றதுனால குழந்தைக்கும் நான் வந்து இப்போ ஜூஸஸ் கொடுக்க பழகிக்கிட்டு இருக்கேன். ஜூஸ் போது 2-3 ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். வெறும் ஃப்ரூட்டாக சாப்பிடுன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு வேண்டாமா அப்படின்றான் குழந்தை. ஸோ 2-3 ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரே மில்க் ஷேக்காக நம்ம கொடுக்கறதுக்கு, ஜூஸாக கொடுக்கறதுக்குலாம் எனக்கு வந்து ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா வடிகட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஷர்வின் வந்து திப்பியாக இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறான்னு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினர் வாங்கினேன். இதுவுமே எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிச்சு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 rupees. பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா D-Martலேருந்து நான் ஒரு விஸ்க் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் 19 rupees. குட்டி விஸ்க் தான் இது. ஏற்கனவே இதே மாதிரி விஸ்க் தான் வச்சுருந்தேன். அடுத்த வாட்டி யாராவது விஸ்க் வாங்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் புடிக்கு மேலே ஸ்டீல் புடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் புடி இருக்கிறத வாங்காதீங்க. தனியாக இது காண்டிட்டு வந்துடுது. எனக்கு வேறு அந்த கடையில் இல்லை, அவசரத்துக்கு தேவைக்கு இப்போதைக்கு நான் சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டேன். பட் இந்த பிளாஸ்டிக் புடி இல்லாமல் இதோட சேர்த்து மோல்டு பண்ணி ஸ்டீல் புடி வச்சுருக்கோம். சின்னதோ பெருசோ எது வாங்கினாலும் இந்த பிளாஸ்டிக் புடி இல்லாமல் வாங்குங்க. அது சீக்கிரமாக ஹேண்டில் காண்டி வந்துடுது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபான்னு சொல்லி வாங்கினேன் D-Martல. இதில் பெருசாக எதுவும் காட்டுறதுக்கு இல்லை. அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா D-Martல இருந்து தான் ஒரு கிரேட்டர் வாங்கினேன். கிரேட்டர், ஸ்லைசர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஸ்லைஸ் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. சின்னதாக கிரேட் பண்ணுறது, மீடியமாக கிரேட் பண்ணுறது, பெருசாக கிரேட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. சீஸ், இஞ்சி, பூண்டுலாம் துருவறதுலாம் கூட இருக்குது.
நம்ம வீட்டில் இருந்தது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதனால எனக்கு இப்போ தேவைப்படுது. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். ஸோ 89 ரூபாய்க்கு இது தாராளமாக வாங்கலாம்னு சொல்லுவேன். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் நம்ம நீட்டாக தட்டு மாதிரி இருக்கிற கிரேட்டரை விட, ஸ்கொயராக இருக்கிற கிரேட்டரை விட இந்த கிரேட்டர் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இது உள்ளறையே பிளேட்டுக்கு உள்ளறையே விழுந்துருது, வெளிலலாம் தெரிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றதையே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டிமார்ட்டில் அகெயின் பட்டர்ஃப்ளை குக்கர் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்து சேம் ப்ரைஸ். இதோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2637. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099, 1099 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினேன். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதை பற்றின ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே தான் உங்ககிட்ட சேம் இருக்குது. அதே 3 லிட்டர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எதுக்கு நீங்கள் இன்னொன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 5 குக்கர்ஸ் இருந்துச்சு. நான் ஏற்கனவே கிச்சன் ஒழிக்கிற வீடியோ இருக்குது பாருங்கள், ஏற கட்டுற வீடியோ இருக்கு பாருங்கள், அதில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 குக்கரை நான் ரிப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீலாக மாற்றணும். நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன். அதனால 2 வந்து மாற்றிட்டேன். ஒரு 3 லிட்டர்ஸும் ஒரு 5 லிட்டர் நம்மகிட்ட ஸ்டீலில் குக்கர் இருக்குது. பட் எனக்கு வந்து 2 3 லிட்டர்ஸ் தேவைப்படுது, ஒரு 2 லிட்டர்ஸ் தேவைப்படுது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னமுமே எனக்கு 5 லிட்டர் ஒன்று 7 லிட்டர் ஒன்று தேவைப்படுது. அது வந்து ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி வாங்கிக்க போகிறேன். ஸோ அகெயின் நான் வந்து இந்த வாட்டி டிமார்ட்டில் 2 குக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே குக்கர் பட்டர்ஃப்ளைல 3 லிட்டர்ஸ் வாங்கியிருக்கேன், கர்வ் மாடல். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நான் காமிச்சிடுறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கிறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாம் விட டிமார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இதுதான் லாஸ்ட் பீஸ், ஆஃபர் முடிஞ்சு போச்சு. பட்டர்ஃப்ளை குக்கர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னு நினைக்கிறவங்க, சேனல் இல்லாதவங்க வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த குக்கர். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. ஸோ இதுதான் அந்த குக்கர். நான் கவரை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து நான் வாங்கின ஸ்டவ்வோடைய ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து இப்போ 3 பர்னர் ஸ்டவ் வந்துருச்சு. குட்டி குட்டியாக 3 குக்கர் இருந்துச்சுன்னா எனக்கு ரெகுலராக டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 பர்னர்லையும் டக்குன்னு 3 சமையல் நான் செஞ்சிடலாம். ஒன்றுத்தில் பருப்பு, ஒன்றுத்தில் ரைஸ், ஒன்றுத்தில் சுண்டல். குழந்தைக்கு நான் டெய்லி ஏதாவது ஒரு வகையான சுண்டல் செய்வேன்னு உங்களுக்குலாம் தெரியும். நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது. நல்லா பெருசாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு பெருசாக ஒரு ஹெவி பாட்டமே கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் பேஸ் பாட்டம் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. மோஸ்ட்லி நான் வந்து குக்கர் வந்து ப்ரெஸ்டீஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த குக்கர் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான். பெரிய குக்கர் 4 லிட்டர் குக்கர் நம்மகிட்ட இருக்குது இல்லைங்களா, அதுவுமே ப்ரெஸ்டீஜ் தான் வச்சிருக்கேன். பட் 3 லிட்டர்ஸ் வந்து எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. பாட்டம் ஹெவி பாட்டம், நல்லா திக் பாட்டம், இண்டக்ஷன் பேஸ் பாட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து 3 லிட்டர்ஸ்னால் பட்டர்ஃப்ளைக்கு போங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2.5 லிட்டர்ஸ் நான் பட்டர்ஃப்ளைலே இருக்கான்னு பார்த்தேன். பட்டர்ஃப்ளைல 2.5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் இல்லை. வேற ஒரு பிராண்டில் டிமார்ட்லேயே எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. அது என்ன குக்கர், எத்தனை லிட்டர்ஸ்ன்றதை பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான 2.5 லிட்டர்ஸ் குக்கர் தான். 2 லிட்டர்ஸில் வந்து பட்டர்ஃப்ளைலையும் இருக்குது, ப்ரெஸ்டீஜ்லேயும் இருக்குது. பட் பட்டர்ஃப்ளைல அப்போ எனக்கு ஸ்டாக் இல்லை. ப்ரெஸ்டீஜில் வந்து எனக்கு 2 லிட்டர்ஸ் வந்து ஹெவி பாட்டம், நல்லா திக் பாட்டம், வெயிட்டாக இல்லை. இந்த பிஜிஎனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 லிட்டர்ஸ். அகெயின் இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1595 நினைக்கிறேன். எஸ், 1595. பட் ஆஃபர் ப்ரைஸில் நான் டிமார்ட்டில் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ்க்கு மட்டும்தான் வாங்கினேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2.5 இந்த ஆஃபர் வந்து இன்னமும் டிமார்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஸ்டாக்ஸ் முடியறதுக்குள்ளே போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்காங்க. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருந்த குக்கரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் அந்த குக்கர். வெளில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷும் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ப்ரெஸ்டீஜை விட இந்த சின்ன குக்கர், அதாவது கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது எனக்கு பட்டர்ஃப்ளைலையும் பிஜியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திக்கான பாட்டம், ஹெவி பாட்டம், நல்லா வந்து இண்டக்ஷன் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா திக்காக வெயிட்டான பாட்டம் இருக்குது. ஏன் இந்த 2 குக்கர் பட்டர்ஃப்ளைல நான் காமிச்சதும் இதுவும் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தேடினாலும் கடைக்கு போய் தேடினாலும் இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் வாங்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருக்கு போகும்போது சாண்ட்விச் பாட்டம் குக்கர் மட்டும் இல்லைங்க, எந்த பொருள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வாங்கும்போது சாண்ட்விச் பாட்டம் இருந்துச்சுன்னா தீ பிடிக்காது, ரொம்ப நல்லா நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம மற்ற கடாயெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. 3 லிட்டர்ஸ் குக்கர் நான் காமிச்சேன், அது எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அதே மாதிரியே வெயிட்டாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது, மூடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிஜிஎன் பிராண்ட் பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நான் யூஸ் பண்ணதே இல்லை. பட் நான் அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபேமிலி அங்கே பர்ச்சேஸ்க்கு வந்திருந்தாங்க. நான் எது
வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அவங்களே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா, நம்ம வீட்டில் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் தாராளமாக கண்ண மூடி வாங்கலாம், நல்லா இருக்குன்னு ஒரு ஃபேமிலி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க சொல்லி தான் நான் இதை வாங்கியிருக்கேன், நம்பி வாங்கியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நல்லா அது அவங்க சொன்ன மாதிரியே நல்ல தரமானதாக இருக்கா இல்லையான்னு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஆஃபரை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக போய் டிமார்ட்டில் வாங்கிருங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளை முடிஞ்சு போச்சு, பிஜிஎன் முடி எடுத்துக்கல, வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சமையல் அறைக்கு நான் வாங்கியிருந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பொருட்களில் உங்களுக்கு பிடிச்சது எது அண்ட் எது வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய லைக் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். Ta-da! Bye!